ஹாய் ஆயிஷ், நீங்கள் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா டிஎஸ்எஃப் ஓம் பண்ணி ஒரு 16 வருஷம் ஆச்சு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கே போய் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் அஜித் வீரகுமார், அவர் மினியன் ராஜேஷ், இதான் என் காஸ்டியூம்ஸ். பார்ப்போம். போயிட்டு டிஎஸ்எஃப் போகலான்னு தான் கிளம்பணும். ஆனால் போகும்போது ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டை பார்த்ததுனால இந்த பாருங்க சூப்பராக இருக்கா, இந்த ஆரஞ்ச் ஸ்கை தெரிஞ்சதுனால சரி ஃபோட்டோ ஷூட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் அங்கே நிற்காரு, மாடல் இங்கே நிற்காரு. ஸோ ஃபோட்டோ எப்படி நான் போடுறேன் கடைசியில். ஸ்டேஜ் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு பயங்கரமா ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டான்ஸ் பண்ண நம்ம ஜெயிச்சிட்டோமா? நம்ம ஜெயிச்சிட்டோமா? உங்க நம்பர் சொல்லுங்க. 985866. சோ உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கொடுத்துடலாம். அதை நீங்க கொடுத்துருங்க. சோ உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு கூப்பன் வவுச்சர் இருக்கு அதுல, சரிங்களா? தேங்க்யூ கொடுக்குறாங்க. சோ நல்ல ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நம்பரை சேவ் பண்ணி வச்சு கால் பண்ணுவாங்க. வாய்ப்பு இருக்கு. அவர் வேற ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஐயோ பேப்பர் பண்டது ஓடு ஸ்மைல் அப்படி மூஞ்சிட்டு வைங்க, அப்படி இழிச்ச மாதிரி இருங்க. பெரிய ஆளுங்களை கூப்பிடுவாங்க. அந்த ரெண்டுல போயிட்டு அதுல இருந்து குடி ஜாக்கி சான் என்ட்ரி குடி இல்ல அப்படின்னா கலர் கலரா மாட்டிக்கல அதை பிடிச்சிட்டு அப்படியே ஜாக்கி சான் படத்துல வர்ற மாதிரி அப்படியே என்ட்ரி போங்க, தொங்குங்க உங்களுக்காக. அது எடுங்க ப்ரோ. பண்டது இருக்கு, என்ன பண்றாங்க வச்சுட்டு என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. டிஎஸ்எஃப்ல வந்துட்டோம், எல்லாம் பார்த்தாச்சு. ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு செட் ஆகல, நமக்கு நிறைய வேலை இருக்கு. நம்ம பசங்களும் ஃப்ரீயா இல்லை, சும்மா கிடையாது. ஸோ வேலையை வெளியே வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதான் டிஎஸ்எஃப் என்னங்க பின்னாடி பேடு அந்த ஸ்குவாட் பேடு தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா டிஎஸ்எஃப் பத்தி எங்கிட்ட வாங்கிட்டோம் இல்ல நல்லாதான் இருக்கு. இப்போ இங்க டிஎஸ்எஃப் பத்தி தூத்துக்குடி வந்ததுக்கு அப்புறம் ஒரே லைன்ல டிஎஸ்எஃப் பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? ஒரே லைன் தான். நம்ம ஊருக்கு முத வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அங்கதான் அந்த எஸ்கலேட்டர் இருக்கும். அதுல ஏறதுக்காண்டியே வந்துட்டு போவோம்.